ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேச்சல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சு ஒரு பெப்பர் கிரேவி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1½ ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜார் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கடல்பாசி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அரைச்சி வச்ச பொடியும் மல்லித்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 300 கிராம் காளான் நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளேயே தண்ணி வரும், காளான்லேயே தண்ணி வரும். நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ.